சரோமா பார்த்து போ. சரி ஆனந்த். எதுக்கு சரோ நீ தண்ணி கூட குடிக்காம இருந்தா? ஒழுங்கா சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், உன்னை பார்த்துக்கணும் உனக்கு தெரியாதா? என்னம்மா? ஏம்மா அங்கதான் ஒரே பிரச்சனை ஆயிட்டுல, அதனாலதான் சரோக்கும் என்ன பண்றோன்னே தெரியல. எனக்கு ஜூஸ் வேண்டாம். ஜூஸ் குடிக்காம வேற என்னது குடிப்பா? இப்படி ஆட குடிக்க மாட்டேன், இத குடிக்க மாட்டேன்னா டாக்டர் தர மருந்து தான் குடிக்க வேண்டியிருக்கும். நீ வச்சிக்க. போ உள்ள போய் இரு, ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இந்த வீட்ல தான் எல்லாரும் பிள்ளைய அழிச்சிருவாங்கன்னா அந்த கல்யாண வீட்டுக்கு போய் இவளே பிள்ளைய அழிக்க பாத்துர்க்கா. என்னத்த தான் சொல்லன்னு தெரியல. ஹலோ செல்லம்மா. சொல்லுங்கக்கா. செல்லம்மா, நானே எங்க அண்ணன் மக எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம். அப்படியேக்கா, என்ன தப்பு செஞ்சீங்க? செல்லம்மா, நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம்னு சொன்னேன். இல்லக்கா, தப்பு ஏதாவது செஞ்சாதானே ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் வைப்பாவே. நீங்க திடீர்னு ஃபோன் போட்டு ஸ்டேஷன்ல இருக்கேன்னு சொன்ன உடனே ஏதோ தப்பு பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன்க்கா. ஆமா, எல்லாரும் எதுக்கு அங்க போயிருக்கீங்க? உனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் மறந்து போச்சு. என்னவோ ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருக்கோம். நீ உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஐயோ, இந்த பொம்பளை என்ன மறுபடியும் கூப்பிடுது நம்மள. இத நம்பி போனா பேய்கிட்ட பிசாசுகிட்ட எல்லாம் மாட்டி விட்டுரும். யாருக்கவே நான் தப்பிச்சு வந்தது யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல. மறுபடியும் அங்க வா இங்க வாட்ல கூப்பிடுது. இப்போதைக்கு இதை நம்பி எங்கேயும் போயிடக்கூடாது. போனா எங்கேயாவது கொண்டு போய் இடக்கு மடக்க மாட்டி விட்டுரும். அதனால வரலன்னு சொல்லிடுவோம். செல்லம்மா கேக்குதா? உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ராசத்திக்கா என்ன சொன்னீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமா செல்லம்மா, என் புருஷன் தானே உன்னை என்னைய அந்த பேய் வீட்டுல கொண்டு போய் மாட்டி விட்டது. சீக்கிரம் கிளம்பி வா, அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். ராசத்தியக்கா, நல்ல குடும்பத்து பொம்பளையிலே போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக மாட்டாவுக்கா. அதுவும் என்ன போய் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க பத்தியில? நாளா ரொம்ப நல்ல குடும்பத்து பொண்ணு. போலீஸ் ஸ்டேஷன் வாசல கூட நல்லா மிதிச்சதே இல்லக்கா. அந்த அளவுக்கு நான் நல்ல குடும்பத்து பொண்ணு. என்னைய போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, அங்க வா இங்க வான்னு கூப்பிடுறீங்க. என்ன ஒரு நடிப்பா இருக்கு. இவள போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் லாக்அப்ல வச்சு அடி அடின்னு அடிச்சதுல நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காளோ? இப்படிலாம் நடிக்கவா? இவ நல்ல குடும்பத்து பொண்ணா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வர மாட்டாளா? நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன்ல, குத்தி காமிக்க. இவளெல்லாம் அங்கேயே கடந்து விட்டுட்டு வந்திருக்கணும், கூட கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு. எப்படியெல்லாம் பேசி எப்படியெல்லாம் குத்தி காமிக்கா. காரியம் நடக்கிற வரைக்கும் தான் அக்கா அக்கான்னு பின்னாடியே வருவா. அதுக்கப்புறம் யார் நீன்னு கேப்பா. இவளெல்லாம் நம்பவே கூடாது எப்பவுமே. ராசத்திக்கா, தப்பா எடுத்துக்கிடாதுங்க. நானே உங்களுக்காக வரணும்னு நினைச்சாலும் என் புருஷன் விட மாட்டாருக்கா. என் புருஷன் என்ன மத்தவிய புருஷன் மாதிரியா? இனி பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருந்து விட மாட்டாருக்கா. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போறேன்னு சொன்னா விடவே மாட்டாரு. செல்லம்மா, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது உன் புருஷன் வெளியே விடாதீங்கன்னு சொல்லி போலீஸ்கார்கிட்ட சண்டை போட்டாரு. அதெல்லாம் மறந்து போச்சு. இல்லனா பாக்குற இடத்துலயே தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சாவல, அதுவும் மறந்து போச்சு. எனக்குன்னா உன் புருஷன் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாரா? உன்னைய சரோஜா ஹோட்டல்ல வேலை செய்ய வச்சுட்டு அவர் வீட்டுல இருந்தாரு, அதெல்லாம் மறந்துட்டு ஏனோ எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்டே நாடகம் போட்டுட்டு இருக்கா. சே, இந்த பொம்பளை நான் கொஞ்சமா தெரிஞ்சிருக்கோன்னு நினைச்ச பேய் அடிச்ச உடனே. அது புத்தி இன்னும் மாறவே இல்லையே, அதே கெட்ட புத்தியில தான் இருக்கு. இதை நம்பி நம்ம போனோம், எதுலையாவது போய் மாட்டி விட்டுறோம். வாய முடி நம்ம வீட்டுல இருக்கிறது தான் நல்லது. ராசத்திக்கா, நீங்க சொல்றதெல்லாம் பழைய கதை. இப்ப என் புருஷன் தங்க மாதிரி என்னை பாத்துக்கிட்டாரு. ஒரு நிமிஷம் என்னை பிரியறதே கிடையாது. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வரமாட்டேன். எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வந்து பழக்கம் இல்லக்கா. உங்களுக்கு
இருக்கும், நீங்க போங்க. போனை வைக்கிறேன்க்கா. செல்லுமா, ஹலோ செல்லுமா. ரொம்ப தான் நாடகம் போடியா? என் புருஷன் என்னை அடிக்காரு, என் புருஷன் என்னை அடிக்காருன்னு எத்தனை வாட்டி என்கிட்ட ஒப்பாரி வச்சிருக்கா. அது மட்டுமா, இவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது நான் தான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். இவ புருஷன் இவளை விட்டுட்டு போயிட்டாரு. என்னவோ இப்போ ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டாரா? ரொம்ப தான் நாடகமா இருக்கு. எத்தனை நாளைக்கு நானும் பார்த்துக்கிட்டேன். மம்மி உள்ள கூப்பிட்டாங்க. மம்மி பிரியங்காமா, உங்க அப்பாவேங்க? அந்த மனுஷனை பார்த்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும். மம்மி ஃபர்ஸ்ட் உள்ள வந்து டாடி மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அதெல்லாம் முடியாது, அவரை பார்த்து 4 கேள்வியாவது கேட்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். எனக்கு இருக்க கோபத்துக்கு அவரை தூக்கி போட்டே முயற்சி விடுவேன். என்ன பண்ண, போலீஸ் ஸ்டேஷனா இருக்கேன்னு தான் பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்கேன். சரி மம்மி, மாமா கூப்பிட்டாங்க, வாங்க. இவங்க கிட்டலாம் உஷாரா தான் பேசணும், பழகணும். இல்லனா கூட்டிட்டு போய் ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுருவாவ. இப்படிதான் இன்னைக்கு சரோஜா கடையில மாட்டி விட்டு போயிட்டாவ. இப்போ என்னடானா பேய் வீட்டுல மாட்டி விட்டாவ. தப்பிச்சு முளைச்சேன்னு வீடு வந்து சேர்ந்திருக்கேன். மறுபடியும் வா வாட்ல கூப்பிட்டு இருக்காவ. அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாவ. சரோஜாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அதை கேட்க மறந்துட்டேனே. போன் பட்டா அந்த பொம்பளை வா வான்னு கூப்பிடும். இப்போ போட வேண்டாம், பேரவை போட்டு கேப்ப என்னாச்சுன்னு. சார், இதுதான் என் தங்கச்சி. நாங்க காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்ல, அவளே எங்க வீட்டுக்கு வந்துட்டா சார். அப்படியா மேடம், எங்க போயிருந்தீங்க? நானா எங்கேயும் போகல சார், என் புருஷனை கூட்டிட்டு போனாரு. உங்க புருஷன் கூட்டிட்டு போனாரா? எங்க மேடம்? வேற எதுக்கு? கொல்றதுக்கு தான். அவன் அதுக்கு தான் என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் பேய் பங்களால விட்டுருக்கான். என் தங்கச்சி எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. என்ன சார் சொல்றீங்க? பேய் பங்களாவா? ஆமா, பேய் பங்களால என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சிருக்கான். என் தங்கச்சியை மட்டும் இல்ல, இன்னொரு பிள்ளையும் கூட்டிட்டு போய் அங்க வச்சிருக்கான். ஆமா சார், அவ பேர் செல்லம்மா. எங்க அண்ணே பொண்டாட்டி இருக்காவல்ல, அவளோட தம்பி பொண்டாட்டி. ஓகே மேடம், நீங்க அவரோட ஒய்ஃப், உங்களை கூட்டிட்டு போய் பேய் பங்களால அடைச்சு வச்சாங்க. அவங்கள எதுக்கு கூட்டிட்டு போய் அங்க அடைச்சு வைக்கணும்? அவ என்னைய பாக்குறதுக்காக வந்தால, அவளையும் அந்த பேய் பங்களாலே போட்டு அடைச்சு வச்சிட்டாரு. சரிங்க மேடம், அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க அப்படித்தானே? சார், அது மட்டும் இல்ல, அங்க இருந்த பேய் எல்லாம் என் தங்கச்சி போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கு. கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கு. சார், இந்த காலத்துல போய் பேய் அது இதுன்னு சொன்னா எப்படி சார் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும்? அவரு ஆளை வச்சு ஏதாவது மிரட்டினாரு, அடிச்சாருன்னு சொன்னா அதை நம்பலாம். பேய் அடிச்சது கொல்ல முயற்சி பண்ணிச்சுன்னு சொன்னா எப்படி சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த பேயை கூட்டிட்டு வந்து ஜெயிலியா சார் போட முடியும்? இல்லைன்னா பேயை பிடிக்கிறதுக்கு தான் நான் என்ன மந்திரவாதியா? இங்க பாருங்க சார், என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் பேய் வீட்டுல அடைச்சு வச்சிருக்கான். அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சாகணும். பேய் என் தங்கச்சி போட்டு படாத பாடுபடுத்திருக்கு. ஆமா, பேய் என்னைய பயங்கரமா அடிச்சிருச்சு. அது மட்டுமா, என்னையும் செல்லமாவையும் கொலை பண்ணி சமைக்கலான்னு பிளான் போட்டுச்சுங்க. நாங்க 2 பேரும் அதுகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு பழச்சோன்னு ஓடி வந்துட்டோம். மேடம், நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இது எப்படி மேடம் ஒரு கம்ப்ளைண்டா நான் எழுத முடியும்? அப்படியே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாலும் பேயெல்லாம் எப்படி மேடம் தேடி கண்டுபிடிக்க முடியும்? சார், அந்த பேயெல்லாம் அந்த வீட்ல தான் சார் இருக்கு. சரி, அந்த வீட்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு வழி தெரியுமா? வாங்க இப்போவே போய் அங்க பேய் இருக்கா இல்லையான்னு பாப்போம். நாங்களே அங்க இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு பழச்சு ஓடி வந்திருக்கோம் சார். எனக்கு அட்ரஸ்லாம் தெரியாது. அந்த வீட்டை பார்த்தா வேணா நான் அடையாளம் சொல்லுவேன், அவ்வளவுதான். மேடம், இப்படி சொன்னா எப்படி மேடம்? நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நீங்க தான் ஏதோ பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. பொய்யா? ஐயோ, உண்மையை தான் சார் சொல்றேன். பேய் ஒரு நாள் முழுக்க என்னையும் செல்லமாயும் வச்சு அடி அடின்னு அடிச்சுது. அப்புறம் சாப்பிடுறதுக்கு தூக்கிட்டு போச்சு. சாப்பிட தூக்கிட்டு போக நீங்க என்ன பிரியாணி போட்டலாமா மேடம்? அப்படிதான் அது நினைச்சு தூக்கிட்டு போச்சு சார். லெக் பீஸ் எனக்கு, தலைக்கறி உனக்குன்னு சொல்லிலாம் பேசி தூக்கிட்டு போச்சுங்க. மேடம், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா உங்க ஹஸ்பண்ட் மேல மட்டும் கொடுங்க மேடம். அவரை வேணா பிடிச்சி உள்ள வைக்கலாம். பேய் மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க மேடம், அதெல்லாம் பிடிக்க முடியாது. என்ன இப்படி பேசுறீங்க? அதுதானே என் தங்கச்சி போட்டு அடி அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கு. சார், நீங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க? பேய் எப்படி சார் எங்களால பிடிக்க முடியும்? வேணும்னா உங்களை உங்க ஹஸ்பண்ட் மேல மட்டும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க. பேய் மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அப்படியே நீங்க கொடுத்தாலும் எங்களால பிடிக்க முடியாது சார். அதான் என் மம்மி அந்த வீடு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. வீட்டை பார்த்தா தான் தெரியும்னு சொன்னாங்க. அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லல. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பேய் வீடா கூட்டிட்டு போய் உங்களை காமிக்க முடியுமா? என்னம்மா நீ எப்படி பேசுற? வேணா உங்க அப்பா மேல மட்டும் உங்க அம்மாவை கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லு. அவரை வேணா உள்ள தூக்கி வைக்க முடியும், மற்றபடி எதுவும் பண்ண முடியாது. நான் என் புருஷனை பார்க்கணும். மேடம், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போய் பாருங்க. அதெல்லாம் முடியாது, இப்பவே அவரை பார்க்கணும். எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னே அவர்கிட்ட கேட்கணும். அவர் வாயாலேயே நான் உண்மையை ஒத்துக்கிட வைக்கேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும் அவரை பார்க்க அனுமதிங்க. அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் அவர் வாயாலேயே சொல்லுவாரு. அப்படியே அவர் சொன்னாலும் பேய் மேலாம் இந்த கேஸை போட முடியாது மேடம். உங்க புருஷனை வேணா உள்ள தூக்கி வைக்கலாம். அவர் முதல்ல எங்க? நான் அவரை பார்க்கணும். எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கணும். மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதெல்லாம் இருக்க முடியாது.
இப்பவே அவரை போய் பார்த்து நாக்கு பிடுங்குற மாதிரி நான் கேள்வி கேட்க மாட்டேன். மேடம் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இவ்வளோ செஞ்சவனே 4 கேள்வி கூட கேட்கலன்னா என் தங்கச்சி மனசு ஆறாது. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. என்ன அப்படி பாக்குறிய? நான் வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ? என்னை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். பேய் வீட்லயே கொண்டு போய் மாட்டி விடுறிய? என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணீங்களோ? இதுக்கு மேல உங்களால தப்பிக்கவே முடியாது. உங்களை அப்படியே தூக்கி உள்ள வைக்க போறேன். வெளியே வரவே முடியாது. அவ கூட போய் உங்களால வாழவும் முடியாது. அவ கூட போய் சந்தோஷமா இருக்கலாம் தானே என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியே. இனி